நம்ம இந்த வீடியோல இப்ப என்ன பார்க்க போறோம்னா நம்ம மைன்கிராஃப்ட்ல விளையாட போறோம். இந்த மைன்கிராஃப்ட்ல வந்து நிறைய சர்வைவல் டேஸ்லாம் விளையாடுவோம். அதனால நம்ம இந்த டேஸ்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இங்க ரெண்டு மாடு இருக்கு. ஆடு போய் மாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது அப்படியே அடிக்கலாம். இதை அடிச்சாதான் நம்மளால இது பண்ண முடியும். நம்ம பெட்டு செய்ய முடியும். அப்பதான் நம்மளால தூங்க முடியும். அது அடுத்து வந்து இங்கேயும் ஒரு ஆடு இருக்கு. ஆனா இந்த ஆடு வந்து எல்லா உள்ளும் சேம் கலர்ல இருந்தாதான் நம்மளால ஒரு பெட்டு செய்ய முடியும். இங்க போச்சு எங்க இருக்கு? இது அடிக்க அதுவே போய் விழுந்து செத்துருச்சு. இங்க ஒரு பேண்டா வேற இருக்கு கைஸ். சரி இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே போலாம். ஒரே ஒரு ஆடு இருக்கணும். நான் ஒரு ஆடை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து வாட்டர் மெலன்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு ஆடு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம வந்து இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா டைங் பண்றதுக்கு எல்லோ பெட் செஞ்சுக்கலாம். நம்ம இன்னும் ஒரு உள்ளு வேணும். ஆனா இப்பயே நான் டை பண்றதுக்கு ஃப்ளவர்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4-5 எடுத்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு ஆடு. இங்க நிறைய வாட்டர் மெலன் இருக்கு கைஸ். நான் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்லாத போது சாப்பிட்றதுக்கு தான். இல்லைன்னா சாப்பாடு இல்லாம ஹேவ் ஆயிடுவோம். நம்ம வேற நார்மல் மூடு வச்சிருக்கோம். ஏசி மூடு வைக்காம கொத்தா தராங்க வாட்டர் மெலனை. எல்லாத்தையும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எல்லாத்தையும் எடுக்கலாம். பேம்பு ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருந்து நம்ம உட் எடுக்க போறது இல்ல. நம்ம வேற ஏதாவது ஃபாரஸ்ட்க்கு போய் தான் நம்ம உட் எடுப்போம். இப்ப வந்து நம்ம ஷீப் மட்டும் எடுக்கணும். ஒரே ஒரு ஷீப் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அடுத்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஷீப் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க அவ்வளவா ஃபர்ஸ்ட் ஷீப் கிடைச்சிச்சு. இப்ப ஷீப் கிடைக்கல. என்ன அது ஒரு வாட்டர் மெலன் இருக்காங்க. இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். அப்படியே அடிச்சு நம்ம எல்லோ கலர் ஃப்ளவர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது மட்டும்தான் எடுக்கணும். இப்ப நம்ம வந்து ஜங்கிளுக்கு வந்தாச்சு கைஸ். இங்க வேற ஒரு பூனை இருக்கு. பூனையை மட்டும்தான் டேம் பண்ண முடியல. அது ஏன்னு தெரியல. நம்ம வந்து டெசர்ட்டுக்கெல்லாம் போவேன்னா இங்க வேற சில வாட்டர் மெலன் இருக்கா. எனக்கு வேற கை பரப்பரான்னு இருக்கு. அதனால நான் வந்து அப்படியே அடிச்சு எடுத்துக்கிறேன். அங்க வேற கிளி பாருங்க கைஸ். கிளி அங்க கிளி இருக்கா. இங்கதான் கிளி இருக்கு. அழகா இருக்கு அந்த கிளி. எனக்கு வந்து ஷீப் வேணும். இப்ப நாம வந்து வாட்டர் மெலன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஷீப் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். வாட்டர் மெலன் ஏற்கனவே நிறைய இருக்கு. இந்த நார்மல் வேற டக்குன்னு போகும்னு நினைக்கிறேன். நான் இவனை அடிக்கலாம். இந்த கவ்வு வந்து நம்மளுக்கு லெதர் தரும். ஆனாலும் அடிக்கிறதுக்கு சோம்பேறியா இருக்கே. நம்மளுக்கு ஷீப் கிடைச்சா நல்லா இருக்கும். இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லெதர் வச்சு இதுதான் பண்ண முடியும். ஆர்மர் தான். அந்த ஆர்மரும் அவ்வளவா நினைச்சு நிற்காது. அந்த லெதர் ஆர்மரு நம்மளுக்கு 2 இது கிடைச்சிருக்கு. நம்ம இது மட்டும் பண்ணணும். அங்க வேற ஒரு மாடு இருக்கு. அந்த மாடை நம்ம வந்து அடிச்சு நம்ம லெதர் எடுத்துக்கலாம். இதுல லெதர் வந்துடணும் பக்காவுது. என்ன எங்க போச்சு? எங்கேயோ போயிடுச்சு. இங்க ஒரு இது நம்ம வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். ஷீப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஷீப்பே கிடைக்க மாட்டேங்குது வியூவர்ஸ். பாருங்க வியூவர்ஸ், ஷீப் கிடைக்க மாட்டேங்குது. பேண்டா வச்சு என்ன பண்ணலாம் கேக்குறேன். பேண்டா வச்சு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம ஷீப் எடுக்கிறது தான் குறிக்கோளே நம்மளுக்கு இப்ப. ஆனா அந்த ஷீப் தான் கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல தரவே மாட்டாங்க ஷீப்பு. அது ஏன்னு தெரியாது. அடுத்துதான் தந்துகிட்டே இருப்பாங்க ஷீப்பு. இப்ப வந்து இங்க பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அது இங்க போயிடலாம். நம்ம இந்த பள்ளத்தாக்குல
போய் விழுந்து டையாக, அதனாலதான் வேணாம் அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டேன் அவனே. இப்ப நம்ம ஷீப்பெல்லாம் தேடிட்டு இருக்கோம். அது கிடைச்சிச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்றேன். கைஸ் இங்க பாருங்க யூஎஸ், நம்ம இங்க நம்மளுக்கு வந்து ரூயிண்ட் போர்ட்டல் கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஃபிளிண்ட் தான் நிறைய இருக்கு. ஃபிளிண்ட், அப்சீரியனு, அதுக்கப்புறம் ஹார்ஸ் ஆர்மரு, கோல்டன் ஸ்வார்டு, இவ்வளவுதான் இருக்கு. சரிப்பா. கைஸ் அங்க பாருங்க கைஸ், இதுக்குதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஷீப்பை பார்த்தாலே கை நம்மளமான் இருக்கு, அடிக்கிறதுக்கு. அது ஏன்னு தெரியல. அது நம்ம பெட் செய்யணும்ல, அது நம்மளுக்கு அப்படியே பழகிடுச்சு அடிச்சு அடிச்சு ஷீப்பை. இப்ப 2 ஷீப்பு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து இதெல்லாம் இது உட்டு தான் எடுக்கணும். இங்க பாருங்க, ஷீப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஷீப் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படியே. ஏன்னு தெரியாது, நம்ம ஷீப்பை எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் தான் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இப்ப நம்ம இது பெட்டு செய்யறதுக்கு நம்மளுக்கு உட்டு வேணும். அதுக்கு முன்னாடி பெட்டு செய்யணும்னா அது கிராஃப்டிங் டேபிள் வேணும். அந்த கிராஃப்டிங் இது வேற, அந்த கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு உட்டு தான் வேணும். அந்த உட்டு எடுத்து விட்டுருக்கோம். நைட் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடணும். அது அப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் பிளேஸ் வேற நம்ம பார்க்கணும். வீடு கட்டுறதுக்கு ஒரு பெர்மனன்ட் பிளேஸ், அந்த மாதிரி நல்லா பிளெயினாவும் இருக்கணும். பக்கத்துல சுத்தி மரங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் கேவ் கூட அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம மைனிங் நைட் ஆக போகுது கைஸ். டக்கு நம்ம இப்ப வந்து மரத்தை அடிச்சு உடைச்சு எடுக்கணும். ஐயோ வர மாட்டேங்குதே. ஐயோ என்னாச்சு? ஓ ஜாம்பி கைஸ், நம்ம அடிக்க ஜாம்பி நிலம் வரைக்கும் வருது. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. இந்த விட்டு போதுமான்னு தெரியல. என்னாச்சு? இந்த பக்கம் நம்மளால போகணும். நம்ம இப்ப செத்துருப்போம், ஆனா எப்படியும் தப்பிச்சிட்டோம் நம்ம. இது என்ன கைஸ் வீடணும்? ஓ டாங்கியா குதிரையான்னு தெரியல. குதிரையை தராங்க அவங்களே. இப்ப நம்ம வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இது கிராஃப்டிங் டேபிள் பண்றதுக்கு உட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்பதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். டக்குன்னு எடுக்க மாட்டேங்கிறேன். இவ்வளவு இதுவா? 3 கிராஃப்டிங் டேபிள் தெரியாம பண்ணிட்டேன் கைஸ். லூசு மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க. இப்ப நம்ம பெட் இங்க இருக்கு. பெட் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஒயிட் பெட் செஞ்சுட்டு தூங்கணும். இப்ப அது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. தூங்கலன்னா நம்மள வந்து மாப்ஸ் வந்து அடிச்சிரும். டக்குனு தூங்க மாட்டேங்கிறேன். இப்ப நம்ம வந்து தூங்குறோம். காலையில எழுந்திருப்போம் அப்படியே. இப்ப நமக்கு ஹெல்த் இல்ல. நம்ம பிரேக்ஃபாஸ்டா வாட்டர் மெலன் தான் சாப்பிட போறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம நல்லா ஹெல்த்தியா, நம்மளுக்கு ஹெல்த் வேற கம்மியா இருக்கு. பெட்டை அடிச்சு உடச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு பிளேஸா பார்த்து அங்கதான் இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு எதுவும் செட் ஆகாது. இந்த பிளேஸே நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா நிறைய குழிகள் பள்ளங்களா இருக்கு. வேற ஏதாவது பிளேஸ் நம்ம பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்றேன். இங்க பாருங்க ஜோம்பி வந்து லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல, அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. நான் வந்து பார்த்தேன். சரி நம்ம பிளேஸ வந்து பார்த்தாச்சு. அந்த பிளேஸ் வந்து இதுதான். என்ன டெசர்ட்ல போய் பார்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பிளேஸ் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா பக்கத்துலயே நிறைய மரம் இருக்கு. இங்கே சாண்டும் இருக்கு. சாண்ட் எதுக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் செய்யறதுக்கு. இப்ப வீடு கட்டினா கிளாஸ் செய்யணும்ல, அதுக்கு நம்மளுக்கு இப்ப வேணும். இப்ப வந்து ஒரு சின்ன வீடா நம்ம கட்டிக்கலாம். சின்ன வீடு எப்படி நான் இப்ப நல்லா நிறைய பிளேஸ் வந்து ஆக்குப்பை நான் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க 2 டேட்டில் இருக்கு, அழகா இருக்கு.
எனக்கு டேர்ட்டில் அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா அது வந்து சாகடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், டேர்ட்டில் சாகடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து பிளேஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கு வந்து சாண்ட் எல்லாம் நோண்டி எடுத்து விட்டுருவோம். இப்போ பிளேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா தான் வேணும் வீடு கட்டுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் நிறையா ஸ்பேஸ் இருக்கும் வைக்கிறதுக்குலாம். நிறையா ஐட்டம் சேர்ந்துருச்சு நம்மளோட இன்வென்ட்ரியில். இப்போ பாருங்க, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த டேட்டிலா என்னன்னு தெரியல, டேட்டில் தான் நினைக்கிறேன். டாட்டா ஐசா டேட்டில் அண்ட் டேட்டில் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் பண்றேன், நீயும் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்ப ஹெல்ப் பண்ண மாட்டேயே பாருங்க கைஸ், இது வேலை டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம வேலையை. அதுவும் வேலை பார்க்காம நம்மளையும் வேலை பார்க்க விடாம இப்படி டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதான் அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. அப்படி இருக்கணும். நான் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்மள வேலை பார்க்கும்போது டக்குன்னு அடிச்சா நம்மளுக்கு பிளேஸ் நிறைய வேணும். இப்போ அதனாலதான் நான் இப்போ வந்து டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி பிளேஸ் ஆக்குபை பண்றேன். நிறைய பேர் இது பண்ணுவீங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கு பிளேஸ் ஆக்குபை பண்ணணும்ல, அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆகுது. இந்த சேண்டை மட்டும் அடிச்சுட்டா, இந்த சேண்டை மட்டும் உடச்சி எடுத்துட்டா நம்மளுக்கு பிளேஸ் இதுதான். நைட்டா வரக்குள்ள எல்லாத்தையும் பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு நல்லது. இப்ப வந்து இங்கதான் நம்ம வீடு கட்ட போறோம். இப்ப சாமி கும்பிட்டு கட்டலாம். அப்படியே சூரியனை பார்த்துட்டு 3 வாட்டி சுத்தணும். சூரியனை பார்த்துட்டு 3 வாட்டி சுத்திட்டு நிலத்தை பார்த்து 3 வாட்டி சுத்தணும். சரி, நான் இப்ப டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், கட்டுறோம் விட்டுட்டு. சரி வாங்க இப்ப கட்ட ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்ப 12 இது வந்து 12. இங்கே 12 வைக்கேன், இங்கே 12 வைக்கணும். எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்ப வந்து இங்க வந்து நம்ம 12 இங்க வைக்கணும். இப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் வுட் எடுத்துட்டு கண்டினியூ பண்றேன் கைஸ். இப்போ வந்து இப்ப நைட் ஆக போகுது. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் வுட் எடுத்து ஃப்ளோர் கட்டிட்டு இருக்கோம். ஃப்ளோர் வந்து பெர்ச் வுட் வச்சு கட்டிட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப லேக் வேற ஆகுது. நான் இப்ப தூங்க போறேன். கரெக்டா சன்செட் பார்த்துட்டு சன்செட்டுக்கு நேரா வீட வைக்க போறேன். நல்லா இது வந்து நான் இப்ப ஜாவா எடிஷன் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். பெட்ராக்கா ஜாவான்னு தெரியல. பெட்ராக் எடிஷன் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். இப்ப இன்னும் கொஞ்சம் கட்டணும். இவ்வளவு ஹெல்த் தான் இருக்கு. இதுல டக்கு டக்குன்னு போகுது ஹெல்த். எனக்கு நார்மல் இதுல வச்சிருக்கேன்னா அதனால ஹெல்த் நிறைய போகுது. இப்ப நான் ரீஸ்பான் செட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து ரா மட்டன் சாப்பிடணும். ரா மட்டன் ஹெல்த் ஹார்ட் டக்கு டக்குன்னு போகுது, அது ஏன் தெரியல. சரி, இப்ப நம்ம வந்து மரத்தை மூன்ற வேலையை மட்டும் பார்ப்போம். டேஸ் பிளேட் 2 டேஸ் நம்ம இப்ப வந்து விளையாண்டுருக்கோம், சர்வை பண்ணியிருக்கோம் சாகாம. இன்னும் கொஞ்சம் இது மட்டும் வேணும் எனக்கு. இன்னும் கொஞ்சம் பெர்ச் வுட் மட்டும் வேணும். இங்க எவ்வளோ பெர்ச் வுட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் நம்மளுக்கு ஃப்ளோர் கட்டுறதுக்கு வேணுமே. நிறைய ஓக்குட் தான் இருக்கு. அப்பதான் நம்ம ஓக்குட வச்சுதான் அந்த வீடை ஃபுல்லாவே கட்டி முடிக்கணும். இங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், இவ்வளவு போகும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் இனிமே நம்மளோட வீடு. இது இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு நான் கட்டுவேன். இப்ப வந்து வீடருக்காக நான் இந்த வீடை கட்டுறேன்.
சும்மா கொஞ்சம் குட்டியா நல்லா நம்மளுக்கு சர்வைவ் ஆகுறதுக்கு ஒரு வீடு வேணும்ல, அதுக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரொட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதை போட்டு நிரப்ப வேண்டியான். எனக்கு ரொம்ப பக்காகுது, அது ஏன்னு தெரியல. இதை வேற உடச்சிருக்கணும். சரி டக்கு டக்குன்னு வீட்டை கட்டணும்னா இது வேற மாறணும். இப்ப ஒரு பிளாக் வச்சேன்னா அந்த பிளாக்குக்கு மேல ஒரு பிளாக் வந்துடுது. இப்ப நம்ம ஃப்ளோரை கட்டிட்டோம். நம்ம இப்ப வந்து இது செய்ய போறோம், செஸ்ட் செய்ய போறோம். பெட்டை ஓரத்துல வைக்காம கொஞ்சம் நடுவுல வச்சுட்டு நம்ம வந்து செஸ்ட் செய்ய போறோம். செஸ்ட் இப்ப நம்ம கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம இங்க வைக்க போறோம். இங்க கரெக்டா வைக்கலாம். இங்க ஒரு மூணு தெரியாம செஞ்சுட்டோம் கைஸ். நம்ம செஸ்ட் தான் இப்ப செய்யணும். 3 செஸ்ட். செஸ்ட் செஞ்சாச்சு. அதை வந்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து பெட்டுக்கு டெக்கரேஷன் இன்னொரு பெட்டு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னொரு பெட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் மரம் ஓக் விட்டு வெட்டிட்டு நான் வந்து கண்டினியூ பண்றேன். இப்ப வந்து நம்ம 3rd டே வரோம். நான் வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நம்ம வீடை வந்து ரெனோவேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்ஷீட் வேணும். அதை தேடிதான் போனேன். அதுக்குள்ளாட்டி ரொம்ப நைட் ஆயிடுச்சா, அதனால நான் வந்து ஓடி வந்து தூங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் எடுக்க போறோம். அதனால பெட்ஷீட் தான் எடுக்க போறோம். இது வேற நம்மளுக்கு தேவையில்லாததான் கிடைக்கும். ஆப்பிள். இப்ப வந்து நமக்கு இந்த ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். இங்க பாருங்க, நம்ம பேச்சதை டேம் பண்ணணும். எப்ப நம்ம இப்ப இதை வந்து டேம் பண்ண போறோம்னா, இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம். அப்ப வந்து ஏதாவது நைட்ல ஹண்ட் பண்ணுவேனா, இந்த ஸ்கெலிட்டன்லாம் ஹண்ட் பண்ணா நம்மளுக்கு போன் கிடைக்கும். அந்த போனை வச்சு இதை டேம் பண்ணணும். அப்பதான் நம்மளால இதை டேம் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து செத்துருவோம். நிறைய வெப்பன் வேணும் அதுக்கு, அந்த ஹண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹைடு பண்ண நம்மளுக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடு தான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய பிரிட்ஜு விட்டு வேற இப்ப நம்மளுக்கு ஃப்ளோர் கட்டுறதுக்கு வேணும். இப்ப அதான் டக்குன்னு சர்சர்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்மளுக்கு நிறைய இதுதான் வேணும். இப்ப வந்து வுட்டை எடுத்துட்டு நான் இப்ப கண்டினியூ பண்றேன். இப்ப பாருங்க வியூவர்ஸ், நம்ம வீடு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம வந்து வால்ஸ் கட்டினா அப்படியே லக்ஸரியஸா கிராண்டா இருக்கும். என்ன சும்மா சாதா வீடுதான் அப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கே தெரியுது சாதா வீடுதான். நானே மொக்கையா கட்டிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப நம்ம வந்து வால்ஸ் கட்டினாதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அப்பதான் வந்து மாம்ஸ் எல்லாம் உள்ள வர மாட்டாங்க. இந்த கவு, சீப்பு, ஆடு, மாடு, இந்த டேட்டில்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வருது கைஸ். என் வீட்டுக்குள்ள டேட்டில் எல்லாம் வருது. அதுக்குதான் இந்த செவரை கட்டிட்டு இருக்கேன். ஏங்க எவ்வளவு டேட்டில் இருக்கு பாருங்க. பீச் சைடு ஹவுஸ் கூட இதை சொல்லலாம் நீங்க. இதுவே பிளாக்ஸ் கண்ட மேனிக்கு கையை விட்டு கண்ட மேனிக்கே போகுது. அதை அடிச்சு எடுக்கிறக்குள்ளாட்டியும் சொப்பா. இந்த வாய்ஸ்லாம் கட்டினா செம்மையாயிரும் நம்ம வீடு. இப்போ பாருங்க, சாமி மண்டை இங்கேயே சுத்திட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு வந்து அதனால பிளாக்ஸ் அவ்வளவா, இந்த வுட் அவ்வளவா நம்மளுக்கு தீர்ந்து போயிடுச்சு. அதனால நம்ம இப்ப வந்து வுட்டு தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு செஸ்ட் வச்சுக்கலாம். செஸ்ட் ஒரு செஸ்ட் எடுத்துக்கலாம். அதை இங்க வச்சுக்கலாம். அதான் கரெக்டா இருக்கு.
பாய் கைஸ், நான் இந்த வீடியோவை இங்கேயே நான் இப்ப முடிக்க போறேன் இந்த வீடியோவை. அடுத்த பாட்டுல நம்ம சந்திக்கலாம். அடுத்த பாட்டுல இப்ப ஒரு வீடியோல நம்ம 3 days தான் ப்ளே பண்ணிருக்கோம். அடுத்த பாட்டுல 4 days ப்ளே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் 4 days ப்ளே பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். பாய் பாய். பாய் ஃப்ரம் TGT Gaming.